students, welcome to all. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் 10 சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸ் யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு. இந்த லெசன்ல உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் புக்கை கையில் எடுத்து இந்த கொஸ்டின்ஸை மறக்காம மார்க் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கொஸ்டினை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 261, பயிற்சி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஒரு முறை. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? மேற்கண்ட அனைத்தும். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சொத்துரிமை. கீழ் காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். நமது அடிப்படை கடமைகளை ரஷ்ய அரசியலமைப்பிடமிருந்து பெற்றோம். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? 1 மற்றும் 2. கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1. முதலில் அரசியல் அமைப்பு கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தோன்றியது. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு 1949 நவம்பர் 26. 5 நீதி பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் 51A பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. பொறுத்துக. குடியுரிமை சட்டம் 1955. முகவுரை ஜவஹர்லால் நேரு. குறு அரசியல் அமைப்பு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். செம்மொழி தமிழ். தேசிய அவசர நிலை 1962. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 246. Choose the correct answer. Which of the following sequences in right regarding preamble? Sovereign, socialist, secular, democratic and republic. How many times has the preamble to the Constitution of India amended? Once. A foreigner can acquire Indian citizenship through all the above. Find the odd one out. Right to property. One of the following is not an instance of an exercise of a fundamental right. Parents' property is inherited by their children. Which one of the following rights was described by Dr. B.R. Ambedkar as the heart and soul of the Constitution? Right to constitutional remedies. How can the fundamental rights be suspended? If the President orders it during the national emergency. Who borrowed the fundamental duties from the Russian Constitution? Under which article financial emergency can be proclaimed? Article 360. Which one of the following commissions made recommendations about the center-state relations? 1 and 2. Filling the blanks. The concept of constitution first originated in USA. Dr. Sachidananda Sinha was elected as a temporary president of the Constituent Assembly. The Constitution of India was adopted on November 26, 1949. 5 writs are mentioned in Article 32. Fundamental duties have been given to the citizen of India under Article 51A. Match the following.
Citizenship Act 1955, the Preamble, Jawaharlal Nehru, the Mini Constitution, 42nd Amendment, Classical Language, Tamil, National Emergency, 1962. குறுகிய விடை தருக. அரசியலமைப்பு என்றால் என்ன? பக்கம் 253. ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும். குடியுரிமை என்பதன் பொருள் என்ன? பக்கம் 254. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக. பக்கம் 256. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கெதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. நீதி பேராணை என்றால் என்ன? பக்கம் 255. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இந்தியாவின் செம்மொழிகள் எவை? பக்கம் 259. போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை 3 தலைப்புகளில் பட்டியலிடுக. பக்கம் 258. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். Give short answers. What is a constitution? Page number 239. The constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. What is meant by citizenship? Page number 240. The word citizen is derived from the Latin term civis. It means resident of a city-state. List out the fundamental rights guaranteed by Indian Constitution. Page number 242. There are 6 types of fundamental rights. Right to equality, right to freedom, right against exploitation, right to religion, cultural and educational rights, right to constitutional remedies. What is a writ? Page number 241. A writ is an order or command issued by a court in writing under its seal. What are the classical languages in India? Page number 244. There are 6 types of classical languages in India, namely Tamil, Sanskrit, Telugu, Kannada, Malayalam and Odia. What is national emergency? Page number 244. The President declare emergency if he is not satisfied that India's security is threatened due to war, external aggression or armed rebellion or any other danger. List out the 3 heads of the relations between center and states. Page number 243 and 244. Legislative relations, administrative relations, financial relations. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து 7 குறுகிய விட மார்க் பண்ணிட்டோம். நம்ம இப்போ விரிவான விடைக்கு வந்திருக்கோம். அதனால் அந்த கொஸ்டின் நம்பரை நீங்கள் மாற்றி வைக்கணும். 8, 9, 10, 11 போடுங்க. அப்போ உங்களுக்கு படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 8வது கொஸ்டின் பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. பக்கம் 254. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள்னு சொல்லிட்டு ஒரு 7 பாயிண்ட்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் படித்து எழுதணும். அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. பக்கம் 256. அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே 6 அடிப்படை உரிமைகள் குறுகிய வினால படித்தோம்.
இப்போ வந்து ஒவ்வொரு அடிப்படை உரிமையிலையும் ஒரு 2 பாயிண்டாவது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அதை மார்க் பண்ணி படிக்கணும். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். அப்போ நீங்கள் கொஞ்சம் நிறைய எழுதினா தான் உங்களுக்கு அதுக்கு 5 மார்க்கு கிடைக்கும். அதனால் இப்போ இந்த புக்கில் நான் மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் நீங்கள் உங்கள் புக்கில் மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக படிக்கணும். 10வது கொஸ்டின் பார்ப்போம். அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எழுதுக. பக்கம் 255. அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கு. இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏற்கனவே 4வது கொஸ்டினுக்கு எழுதின ஒரு ஆன்சர் இங்கே இருக்குது. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடும் படம் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். அதையும் எழுதிட்டு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஹெட்டிங்ஸுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதை அவ்வளவு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். 11வது கொஸ்டின். அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகளை குறிப்பிடுக. பக்கம் 257. இப்போ இங்கே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்குள்ளே அழகாக கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையான வேறுபாடுகள். அதில் 5 பாயிண்ட் இருக்குது. நான் 1 2 3 அப்புறம் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா 4 5. இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. 5ஐயும் படிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் இன் டீட்டெயில். நம்ம ஷார்ட் ஆன்சர் வந்து 7 முடிச்சிட்டோம். அதனால் வந்து இதை வந்து 8 9 10 11 மார்க் பண்ணி வச்சு படிக்கணும். இப்போ நம்ம 8 கொஸ்டின் பார்ப்போம். எக்ஸ்பிளைன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பேஜ் நம்பர் 240. இதில் பார்த்தீங்கன்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. இல்லை டிக் பண்ணி வச்சுருக்க இந்த 5 பாயிண்ட்டையும் படிங்க. கொஸ்டின் நம்பர் 9. பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பேஜ் நம்பர் 242. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து வெறும் ஹெட்டிங் மட்டும் முதல்ல படிச்சிங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஷார்ட் ஆன்சரில். இது வந்து கொஞ்சம் எஸ்ஏ கொஸ்டினாக இருக்கனால கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும். ஒவ்வொரு ஹெட்டிங்கும் எழுதி அந்த ஹெட்டிங் கீழே ஒரு 2 பாயிண்ட் வந்து கம்பல்சரியாக நம்ம எழுதியே ஆகணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கதை நீங்கள் இதை படித்து எழுது ரொம்ப நல்லது. கொஸ்டின் நம்பர் 10. ரைட் ப்ரீஃப்லி ஆன் த ரைட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், பேஜ் நம்பர் 241. கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ்னு ஒரு பேராகிராஃப் இருக்குது. அதில் ஏற்கனவே நம்ம ரிட்டுக்கு படித்த அந்த ஃபோர்த் ஆன்சர், அந்த ஆன்சரையும் இதில் எழுதிட்டு அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் படிக்கணும். மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, பேஜ் நம்பர் 241. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து கரெக்டாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணி படிங்க.